ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இவ்விதமா இந்த வசனம் சொல்லுது பாருங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு பலவிதமான பிரசங்கங்கள் உலாவி வருவதுண்டு. அது எப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தில் 2 விதமான வித்துக்கள் இருக்கிறது. ஒன்று சாத்தானால் பிறந்த வித்து, இன்னொன்று தேவனால் பிறந்த வித்து என்று சொல். நீங்க வித்து இல்ல பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வித்து இல்ல பிரதர் அப்படிமா நமக்கு புரிய என்ன வித்து இல்லை அப்படின்னு புரிய. அவர்கள் சொல்ல வருவது என்ன, சாத்தானின் வித்துன்னு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே இதனுடைய வேர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை 2ஆக பிரித்தார்கள் அமெரிக்கர்கள், வெள்ளையர்கள், கருப்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கருப்பர்கள் மீது ஒரு சாயம் பூசப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லாம் சாத்தானின் பிள்ளைகள், அதனால் கருப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு. வெள்ளையாக இருப்பவர்கள் எல்லாம் எப்படி தேவனின் பிள்ளைகள். உண்மையாகவே இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், கருப்பினத்திற்காக போராட்டம் எல்லாம் நடந்துச்சு. சரியா? அப்போ இங்க இந்த மாதிரி எண்ணங்கள் எண்ணோட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கியாருடைய பேர் தான் பிரண்ணாம். அவர் என்ன பிரசங்கிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவாள் எங்க இருந்தா? ஏதேன் தோட்டத்தில் இருந்தால். அந்த ஏவாளோடு சர்ப்பம் உடலுறவு கொண்டது அப்படிம்பார். ஏவாளோடு சர்ப்பம் உடலுறவு கொண்டது, ஆனபடியினால் காயின் பிறந்தான் அப்படிம்பார். இப்ப காயின் சந்ததி எல்லாமே சர்ப்பத்தின் வித்து. பைபிள் ஒன்றை போதிக்க மனிதர்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இரத்தம் வழியாக இது செல்கிறது அப்படின்னு. உதாரணத்திற்கு, சர்ப்பத்தின் வித்துன்னா சர்ப்பத்துக்கு ரத்தம் அவன்கிட்ட இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, ரத்தத்தை மாற்றக்கூடாது. உங்களுக்கு புரியுது இல்லையா? அதனால இந்த சர்ப்பத்தின் ரத்தம் உங்களுக்கு முன்னாடி வந்துடக்கூடாது, அதனால நீங்க ரத்தத்தை மாற்றக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தோடு அவங்க போறதுண்டு. ஆனால் பைபிள் அதை போதிக்கிறதா? எதை போதிக்கிறதா? சர்ப்பம் ஏவாளோடு உடலுறவு கொண்டது என்று சொல்லி பைபிள் போதிக்கிறதா? இது ஒரு பெரும் கேள்வி. அதை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா 2 விதமான வித்துக்களை குறித்து இது பேசு. ஆனால் இந்த வசனம் உண்மையிலே எதை பேசுது தெரியுமா? இது ஒரு தீர்க்க தரிசனம். பைபிளில் இருக்கக்கூடிய முதல் தீர்க்க தரிசன வசனம் இதுதான். அல்லேலூயா. முதல் தீர்க்க தரிசனம். யாஷுவா பிறப்பார் என்றும் அவர் சாத்தானை அழிப்பார் என்றும் சொல்லக்கூடிய முதல் தீர்க்க தரிசன வசனமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. இது யாஷுவாவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம். யாஷுவா இந்த உலகத்தில் வந்து அவர் சாத்தானின் தலையை நசுக்குவார் என்பது சொல்லப்பட்ட ஒரு அருமையான இடம்தான் இருந்தது ஆதியாகமம் 3:15 என்பது. இது ரட்சிப்புக்குரிய இடமா இருக்கு. இந்த ரட்சிப்பு அது மெசியாவை குறித்தும் அது இரட்சகரை குறித்தும் பேசுகிறது. சாத்தானுடைய தலையை நசுக்கிற ஒருவர் இந்த பூமியில் வரப்போகிறார் என்று சொல்லி. ஆனால் யாஷுவாவை அறியாதவர்கள், அவர் எப்படி பிறந்தார் என்பதை தெரியாதவர்கள் இந்த வசனத்தை புரிந்து கொள்வதே இல்லை. நீங்கள் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, யாஷுவா என்பவர் அவர் நேரடியாக உலகத்தில் வந்து விட்டார். அப்படி இல்லை. அவள் ஒரு ஸ்திரீயின் வித்தாகவே வந்தார். அவர் எப்படி வந்தார்? ஒரு ஸ்திரீயின் வித்தாகவே வந்தார். அதை பைபிள் எப்படி உங்களுக்கு போதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 வித்தையுமே எடுத்துட்டீங்கன்னா அதில் எந்த கலப்படமும் இல்லாமல் இருந்தது. இது எப்படி சொல்றேன்னு பாருங்க. மரியாள் இருக்கிறாங்க, மரியாளிடத்தில் ஒருவர் பிறக்கிறார். அந்த வித்து எந்த மனித கலப்படமும் அற்றதாக இருந்தது. அந்த வித்து ஸ்திரீயினுடைய வித்தாக இருந்தது. நீங்களும் நானும் கூட ஒரு ஸ்திரீயினுடைய வித்து தான், சபையின் வித்துக்கள் தான், சபையின் பிள்ளைகள் தான். இப்ப யாஷுவா இந்த ஸ்திரீயின் வித்து ஒரு நாள் சர்ப்பத்தின் வித்தை தலையை நசுக்கும் என்கிற ஒரு தீர்க்க தரிசன வசனம் தான் இந்த ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3:15. அதை விரிவாக தான் நம்ம இந்த செய்தியில் பார்க்க போறோம். முதலாவது, இந்த வசனத்தில் நீங்க யாரெல்லாம் பார்க்குறீங்க? ஒரு ஸ்திரீயை பார்க்குறீங்க, ஸ்திரீயினுடைய வித்தை பார்க்குறீங்க, தலையை நசுக்குவதை பார்க்குறீங்க. அப்படி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ஒரு சர்ப்பத்தை பார்க்குறீங்க, சர்ப்பத்தினுடைய வித்தை பார்க்குறீங்க, குதிகாலை நசுக்குவதை பார்க்குறீங்க. இவ்வளோதான் இந்த வசனத்தில் இருக்கு.
இப்போ இதை நேரடியாகவும் நீங்க பார்க்கலாம், ஒரு வசனத்தை நேரடியாக நீங்க பார்க்கலாம், இன்னொன்று பைபிளோடு பொருத்தி பார்க்கலாம். ரெண்டு விஷயம் இருக்கு. நேரடியாக நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? அங்கே என்ன நடக்குது? சர்ப்பம் இருக்கு, ஏவாள் இருக்காங்க, ஆதாம் இருக்காங்க, தேவன் இருக்கிறாரு. அப்போ நேரடியாக அந்த ஸ்திரீயை பற்றி தான் பேசி ஆகணும் இல்லையா? அப்போ முதலாவது இந்த நேரடியான ஒரு வியூக்கு நம்ம போகணும். நேரடியாக இது என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டாக இது எதை சொல்லுதுன்னா, ஏவாள் இருக்கிறாப்பிலையா? ஆமாம், ஏவாள். ஸ்திரீ யாரு? ஏவாள். ஸ்திரீயின் வித்து யாரா இருக்கும்? அப்போ ஏவாளுக்கு பிறந்தவர்கள் எல்லாம் ஸ்திரீயின் வித்து தான். ஒத்துக்க முடியுதா இல்லையா? ஏவாளுக்கு பிறந்தவர்கள் எல்லாம் ஸ்திரீயின் வித்து தான். ஏவாளுக்கு யாரெல்லாம் பிறந்தது? வாசிக்கலாம், ஆதியாகமம் 4:1 வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று யாவால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பாருங்க, இப்போ ஆதாம் ஏவாளை அறிகிறான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அறிகிறான் என்பது நம்ம பைபிள்ல ஏதோ சொல்லப்படும்னா ஒரு கணவன் மனைவியை அறிவது, அது பிள்ளை பிறப்பதற்கான ஒரு வழியாக தான் அங்க சித்தரிக்கப்பட்டு கொடுக்கப்படும். அப்ப ஆதாமும் ஏவாளும் இணைந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். அதனுடைய பெயர் தான் என்னது? காயின். அதோட முடித்து விடல, அது யாரால் நடந்ததுன்னு சொல்றான்? கர்த்தரால் நடந்தது என்று சொல்லுகிறாள். அல்லேலூயா. நான் ஏன் இதற்கு மட்டும் விளக்கத்தை கொடுக்குறேன்னா, இந்த காயினை தூக்கி தான் சர்ப்பத்தின் வித்துன்னு தூக்கி போடுவாங்க. நான் என்ன சொல்றேன்? காயினுடைய பிறப்பு அது ஆதாம் அறிந்ததால் நடந்தது ஒன்று, தேவன் கொடுத்ததால் நடந்தது ரெண்டு. உங்களுக்கு புரியுது இல்லையா? காயினுடைய பிறப்பில் ஆதாமுக்கு சம்பந்தம் இருக்கா? ஆமா இருக்கு. தேவனுக்கு சம்பந்தம் இருக்கா? ஆமா இருக்கு. தேவன் கொடுத்தார், ஆதாம் அறிந்தான், ஆனபடியினால் காயின் பிறந்தான். இப்ப காயின் சர்ப்பத்தின் வித்தா ஸ்திரீயின் வித்தா? நேரடி பார்வை. பைபிள் வேற எந்த வசனத்தையும் பார்க்காதுங்க, நான் பைபிள் வசனத்தோடு பார்க்கறது அடுத்த பார்க்க. நேரடி பார்வையில் ஸ்திரீயின் வித்தில் காயின் வருகிறாரா இல்லையா? ஆமா, ஸ்திரீக்கு தான் பிறந்திருக்காப்புல. அப்படிதானே? எந்த பாம்பும் குட்டி போட்டதுன்னு பைபிள் இல்லைல்ல, எந்த சர்ப்பமும் குட்டி போட்டதுன்னு இல்லைல்ல. என்னன்னு இருக்குது? ஏவாளுக்கு பிறந்தவன் காயின் இருக்கு. அப்ப ஸ்திரீயின் வித்தில் முதல்ல யார் இருக்கா? காயின் இருக்கிறார். ஆதியாகமம் 4:2 வாசிங்க. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடு மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். பாருங்க, ரெண்டாவது ஒரு பிள்ளை பிறக்குது, அது பேர் என்னது? ஆபேல். அப்போ ஸ்திரீயினுடைய வித்தில் இரண்டாவது வித்து எது? அது ஆபேலாக இருக்கிறது. ஆதியாகமம் 4:25 வாசிங்க. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். என்னன்னு பெயரிட்டாப்லையா? சேத் என்று பெயரிட்டார். இப்போ இது எல்லாமே ஆதாமை அறிந்தது, தேவன் கொடுத்தது. 3 பிள்ளைங்க. அப்போ ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி நீங்கள் பார்த்தால் அந்த பட்டியலில் காயின் வருவாரா? ஆமா வருவார். ஆபேல் வருவாரா? ஆமா வருவார். சேத் வருவாரா? ஆமா வருவார். என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது, பைபிள் தான் சொல்லிச்சு. பைபிள் தான் சொல்லிச்சு. இந்த 3 பேரும் ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவர்கள். இந்த 3 பேரும் ஏவாளுடைய பிள்ளைகள். அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஏவாளுடைய பிள்ளைகள் இந்த 3 பேர்னா அவர்கள் 3 பேரும் ஏவாளின் வித்துக்கள், ஸ்திரீயின் வித்துக்கள் தான். அப்ப ஸ்திரீங்கிறவ இங்க ஏவாளை குறிக்கிறது. ஸ்திரீயின் வித்து என்பது காயினை, ஆபேலை, சேத்தை குறிக்கிறது. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்களா? சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்குவார்கள். இவங்க எப்போ சர்ப்பத்தின் தலையை நசுக்குனாங்களா? இவங்களுடைய வம்சம் சர்ப்பத்தின் தலையை நசுக்கியது. யாஷுவா இதே வம்சத்தில் தான் பிறந்தார். கரெக்டா இல்லையா? எப்படி பிறந்தாரு? சேத்தினுடைய சந்ததியில் தான் யாஷுவா பிறக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா சேத்து, நோவா, ஆபிரகாம், அதே வழியில் தாவீது, அந்த வழியில் தான் யாஷுவா. அப்படின்னா ஒரு ஸ்திரீயினுடைய வித்திலிருந்து சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டதுன்னா ஆமா நசுக்கப்பட்டது தான். இப்ப கேள்வி என்ன? சர்ப்பத்தின் வித்தியார். அப்ப இந்த பக்கம் காயின், ஆபேல், சேத்து எல்லாம் முடிச்சு விட்டுருங்க. நான் நேரடி பைபிள் வசனத்திலிருந்து சொல்றேன். அந்த பக்கம் பார்க்கிற போது சர்ப்பம் இருக்க வேண்டும். சர்ப்பம் இருக்கு. ஆமா, ஏதேன் தோட்டத்தில் ஒரு சர்ப்பம் வந்தது, பிசாசுன்னு கூட எடுத்துங்க. சர்ப்பத்தின் வித்து யாரு? இவன் சர்ப்பத்தால் பிறந்தான் என்று சொல்லி ஆதியாகமத்தில் எங்கேயாவது இருக்கா? நேரடி ஒரு வசனம், சர்ப்பத்தால் இவன் பெற்றெடுக்கப்பட்டான், அப்படி இல்லை. எந்த இடத்திலேயுமே இவன் சர்ப்பத்தால் பிரசவிக்கப்பட்டான், சர்ப்பம் ஏவாளோடு உடலுறவு கொண்டு, அப்படி எந்த வசனமும் இல்லை. கட்டு கதைகள் தான் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா,
சர்ப்பத்தின் வித்து எதுங்கிறத பைபிள் என்ன செய்யுது? உங்களை தேட தான் சொல்லுதே தவிர எப்படி தேவ சமூகத்தில் நீங்கள் ஒரு கோட்பாடை கொடுக்க சொல்லவில்லை. ஆனால் அந்த சர்ப்பத்தின் வித்து ஒரு வேலையை பண்ணோம். என்ன பண்ணோம்? அது குதிகாலை நசுக்கி கொண்டே இருக்கும். இதுதான் இதோடைய நேரடி பார்வை. அப்போ இதை தீர்க்க தரிசன பூர்வமாக நீங்கள் எப்படி பார்க்கணும்? வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற போது கலாத்தியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும், கவனிக்கணும் நீங்க, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இங்க இது யாரை குறிப்பிடுகிறது? இது மெஸ்ஸியாவை குறிப்பிடுகிறது. இது யாஷுவாவை குறிப்பிடுகிறது. இது இயேசுவை குறிப்பிடுகிறது. அவரை என்னன்னு பைபிள் சொல்லுது? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். அவரை ஸ்திரீயினுடைய வித்தாக வேதம் சொல்லுகிறது. இப்ப இந்த ஸ்திரீயினுடைய வித்துக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? அவர் போய் சாத்தானுடைய தலையை நசுக்க வேண்டும். இப்ப நம்ம தீர்க்க தரிசன பூர்வமா பார்க்கும்போது தான் பைபிள் அடுத்தடுத்த வசனத்துக்கு போறோம். அப்பதான் கலாத்தியர்ல போய் வாசிக்கிறோம். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் யார்? ஸ்திரீயினுடைய வித்து வெறும் ஆபேலோ சேத்தோ காயினோ அல்ல. அந்த வசனம் யாஷுவாவை பற்றி பேசுகிறதுங்கிறத நம்ம அறிகிறோம். அந்த யாஷுவா தான் யார என்ன பண்ணணும்? சாத்தானுடைய தலையை நசுக்கணும். ஆபேல் போய் நசுக்க முடியாது, சேத்து போய் நசுக்க முடியாது. ஏன்னா இந்த பைபிள் வெறுமனே நீங்க மாம்சமாக பார்க்க கூடாது, ஆவியோடு இணைத்து பார்க்கணும். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இந்த இடத்தில் ஆபேலோ காயினோ சேத்தோ பண்ண வேண்டிய வேலை இல்லை. இதை பண்ணக்கூடியவர் யாரு? யாஷுவா. இப்ப யாஷுவா என்ன பண்றாரு? ஒரு ஸ்திரீயினிடத்தில் பிறக்கிறார், பிறந்துட்டார். நீங்க நினைங்க, தேவன் நேரடியாக கூட வானத்திலிருந்து வந்திருக்க முடியும். அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போயிருக்கும். இப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றணும்னா ஒரு ஸ்திரீயை அவர் பரிசுத்தமாக்க வேண்டும். அந்த ஸ்திரீயினிடத்தில் அவர் பிறக்க வேண்டும். அந்த ஸ்திரீயினுடைய வித்தாக அவர் சாத்தானை தலையை நசுக்க வேண்டும். அப்போ இதுதான் முதல் தீர்க்க தரிசனம். இதை நிறைவேற்றும்படியாக தான் அவர் ஸ்திரீயின் வித்தாக மாறினார். இப்போ ஸ்திரீயின் வித்தாக மாறினவர் சாத்தானுடைய தலையை நசுக்கிறவராக எப்போ ஆகிறாரு? ரோமருடைய புஸ்தகம் 16:20 வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். நம்முடைய யாவாகி யாஷுவா கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். பாருங்க, இப்ப யாஷுவா மேசியாவுடைய கிருபை எதை குறித்து பேசுகிறது என்று சொன்னால், சாத்தானை கால்களின் கீழ் நசுக்கி போடத்தக்கதான ஒரு கிருபை, ஒரு வல்லமை தான் அது யாஷுவா மேசியாவுடையது. அவருடைய பணியே என்னதுன்னா சாத்தானுடைய தலையை நசுக்குவது தான். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் பைபிளோடு பொருத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க யாரை குறிக்கிறது? ஸ்திரீயினுடைய வித்து என்பது அது யாஷுவாவையும் அவர் சாத்தானுடைய தலையை நசுக்குவதையும் குறித்ததான வசனமாக தான் இது இருக்கு. 1 யோவான் 3:12 வாசிங்க. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவங்களாய் இருந்ததுதானே. ஒரே வசனம், இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு பாவம் யாரு பெத்த பிள்ளையோ காயின்னு அவனை சர்ப்பந்தான் பெத்துக்குச்சுன்னு சொல்லி படுத்துற பாடு இருக்கே. என்ன வசனம் அது? பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். புடிச்சுக்கிட்டாப்புல. யாருனால உண்டாயிருந்தான்? பொல்லாங்கலினால் உண்டாயிருந்தான். இப்ப ஏன் கேள்வி என்ன? சாத்தான்னு சொல்லியிருக்கா? அப்படி சொல்லப்படல. சர்ப்போன்னு சொல்லியிருக்கா? அப்படி சொல்லப்படல. பொல்லாங்கனால் உண்டாயிருந்த. எப்படியா இருந்தாலும் தம்பி நீ சமாளிக்காத. பொல்லாங்கனால் உண்டாயிருந்தா பிசாசு உண்டு பண்ணதான் தம்பி. அப்போ நான் உங்களுக்கு ஆர்சி பைபிளை வாசித்து காமிக்கணும். அவ்வளோதானே, சிம்பிளாக ஒரு விளக்கம். வாசிக்கிறேன் கேளுங்க. காயினை போல் நீங்கள் இராதீர்கள், அவன் தீயோனை சார்ந்தவன். எப்படி? அவன் தீயோனை சார்ந்தவன், ஏனெனில் தன் சகோதரரை கொலை செய்தான். எதற்காக அவரை கொலை செய்தான்? ஏனெனில் அவன் செயல்கள் தீயனவாக இருந்தன. உங்களுக்கு எதாவது புரிஞ்சா? இது இங்கே பிறப்பை பற்றி எதாவது பேசியிருந்தா? இல்லையே. அவன் தீயோனை சார்ந்தவன். காரணம் நம்முடைய செயல்கள் தீயனவாக இருந்தன. இப்போ உங்களை தேவன் எப்படி பார்ப்பார்னா, நீங்கள் தீயோனை சார்ந்தவர்களா? அதை எதன் மூலமாக பார்ப்பார்? உங்களுடைய செயல் மூலமாக பார்ப்பார். அப்படிதானே? இப்போ காயினை செயல் மூலமாக பார்க்கிற போது அவன் தீயோனை சார்ந்தவனாக இருந்தான், தேவனை சார்ந்தவனாக அல்ல. இந்த தீயோனை சார்ந்தவன் பைபிளில் பல மனிதர்களுக்கு கொடுக்கப்படுது. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ இவன் சவுலை யாருக்கு பிறப்பான்?
சிம்சோனை யார் பிறப்பும்பா? எல்லாவனையும் சர்ப்பம் தான் பெத்து போட்டும்பானா? வேதம் என்ன சொல்லுதுங்கிறது தெளிவா. பொல்லாங்கனால் உண்டாயிருந்தும் என்பது அவர் எதை குறிக்கல? இரத்த சொந்தத்தை குறிக்கல. அவர் உடலுறவை அங்க குறிப்பிடவே இல்லை. அவர் அங்க குறிப்பிடுவதெல்லாம் செயலை குறிப்பிடுகிறார். என்ன செயலை? உங்களுக்கு அந்த வசனமே என்ன சொல்லிச்சு? பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை போல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சொல்லும் போதே அவர் என்ன சொல்றார்? அந்த வசனத்தை வாசிங்க. பொல்லாங்கனாய் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாயிருந்த நிமித்தம் தானே. இப்ப இங்க கிரியையின் நிமித்தம் தீர்மானிக்கப்படுகிறீர்களே தவிர சாத்தான் எங்க போனாங்கிறத குறித்து நீங்க தீர்மானிக்கப்படலை. உங்களுக்கு புரியுது இல்லையா? நான் என்ன சொல்றேன்? கிரியை சார்ந்து 2 வித்துக்கள் இருக்கிறதே தவிர இரத்தம் சார்ந்து 2 வித்துக்கள் இல்லை. ஆனா இங்க என்ன கற்பிக்கப்படுதுன்னா இரத்தம் சார்ந்து 2 வித்துக்கள் இருக்குன்னு கற்பிக்கப்படுது. வேதம் கிரியை சார்ந்து 2 வித்துக்கள் இருக்கு. நீங்கள் உங்க கிரியையில தப்பானவங்களா இருந்தா நீங்களும் பொல்லானவங்களா உண்டானவங்க தான். அதுக்கு ஏவாள் தேவையில்லை, சர்ப்பம் தேவையில்லை. நம்ம கிரியை மட்டுமே போதுமானது. அப்படிதானே? ஆனால் அதை போய் நம்முடைய தாய் தகப்பனுடைய உறவுல கையை எடுத்து வச்சு அங்க கேள்விக்குறின்னு போடுறது தப்பு. என்ன பிரச்சனை ஆயிருதுன்னா ஏவாளுடைய நடத்தையில் கொண்டு போய் நீங்க கேள்விக்குறியாக்குறது வந்து தப்பு. ஏன்னா பைபிள் எங்களுக்கு அதை கற்பிக்கல. பைபிள் எதை கற்பிச்சு? நீங்கள் சொல்லுறபடி காயின் பொல்லாங்கனால் பிறந்து விட்டான். அப்படிதானே? சரி, ஏத்துப்போம். காயின் பொல்லாங்கனால் பிறந்தான். அந்த பிறப்பு எப்படிப்பட்டதுன்னா நீங்கள் சொல்லுகிறபடி சாத்தானும் ஏவாளும் இணைந்து காயினை பெற்றுக்கொண்டார்கள். சூப்பர். அடுத்த கேள்வி ஒன்று இருக்கு. இப்ப தேவன் எதற்காக ஆதாமின் மூலமாக நான் காயினை பெற்றேன் என்று சொல்ல அனுமதித்தார்? ஒன்று. கர்த்தரால் நான் காயினை பெற்றேன் என்று சொல்ல எதற்கு அனுமதித்தார்? பதில் வேணும்ல? அந்த வசனம் போய் சொல்லுதா? நீங்க ஆதியாகமம் 4:1 வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று யாவால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். எப்படி? யாவால் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொன்னார். இப்ப யாரால பெற்றாரா? இப்ப பெருங்குழப்பம். கர்த்தரால பெற்றாரா சர்ப்பத்தால பெற்றாரா? ஒரு முடிவுக்கு வாங்க. அப்ப எங்க போனோம்? வேதத்துல தான் போனோம். வேதம் எந்த ஒரு இடத்துலையுமே சர்ப்பத்தால் பெற்றாருன்னு சொல்லல. இன்னும் சொல்றேன், பொல்லாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது இங்க இங்கிலீஷ்ல போனாலே அப்படி இல்லை. நீங்க ஆர்சி பைபிள்ல போனாலும் அப்படி இல்லை. அதே மாதிரி நீங்கள் மூல வேதத்தில் போனாலும் அப்படி இல்லை. நம்ம ஒரு தமிழ் பைபிள் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு பாருங்களேன், மிக சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பு. பொல்லாங்கனால் உண்டாயிருந்தோம். அங்க கூட அவன் வேற எதுவும் சொல்லல, உண்டாயிருந்தும். இதே உண்டாயிருந்தும் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பிசாசினால் உண்டாயிருந்தும் எல்லாரும் சர்ப்பம் தான் பெத்துப்பட்டுன்னு சொல்லு. இருக்கா இல்லையா? பல இடத்துல இருக்குங்க. நீங்க பிசாசினால் உண்டானவர்கள் ஆனபடியினால் பிசாசுனுடைய செய்கைகளை செய்கிறீர்கள் இருக்குது. அப்ப சொல்ல வேண்டியதானே, எல்லாரையும் யார் தான் பெத்து போட்டான்? சர்ப்பம் வந்து ஒவ்வொருத்தருடைய தாயையும் வஞ்சித்து பெத்து போட்டுச்சு. இது அசிங்கமான ஒரு முன்னுரை. இதை ஒரு கோட்பாடுன்னு ஒரு கூட்டம் நம்புது. இதை ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடுன்னு நம்புது. எப்படி? அது வரைக்கும் பைபிள் சொன்னது என்ன சொல்லிச்சு? சர்ப்பங்கிறது வஞ்சித்துன்னு தான் சொல்லிச்சு. ஏங்க தீர்க்க தரிசி வந்தாரு? வஞ்சனை என்பது வெறும் வஞ்சனை அல்ல, அது உடல் உறவுன்ட்டு. காரணம் அப்படி பைபிள் சொல்லல. அப்படி பைபிள் எங்கேயுமே உங்களுக்கு என்ன பண்ணல, கற்பிக்கல. இது இரத்த வழியானது அல்ல, இது செயல் வழியானது. அல்லேலூயா. 1 யோவானுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளமாய் இருக்கிறது நிமித்தம் தானே. இங்க 2 விஷயம் இருக்கு. ஒன்று நீதி, இன்னொன்று பொல்லாங்கு. நீங்க கவனிக்கணுங்கிறதுக்காக தான் வாசிக்க சொன்னேன். ஒன்று நீதி, இன்னொன்று பொல்லாங்கு. வேதத்தில் இந்த பொல்லாங்கனுடைய புத்திரர்களை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? நீதியின் பிள்ளைகளை பற்றி, புத்திரர்களை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? இப்படிதான் நீங்க பார்க்கணும். இப்ப வேதத்தின்படி நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் மத்தேயு 13வது அதிகாரம் 38-39 வாசிங்க. மத்தேயு 13 38 39. நிலமுலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு அறுப்பு உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். வாங்க, இந்த இடத்துல எனக்கு ஒரு விளக்கம் தேவைங்க. இங்கே 2 கூட்டம் இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, நீங்கள் சொல்லுங்கள், செய்கைகளின் மூலமாக தேவன் 2 வித்துக்களை தீர்மானிக்கிறான்னு பிடிக்கக்கூடிய ஒரு கூட்டம்.
இல்லை இல்லை, இரத்தத்தினூடாக. நான் இரத்தம் என்ன சொல்றேன்னா, மனுஷிக பிறப்பே அந்த இடத்துல சர்ப்பம் சேர்ந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். இரத்தத்தினூடாக தான் பிறந்தார்கள்னு ஒரு கூட்டம். அப்ப இங்க நீங்க எப்படி பார்க்கணும்னா, வேதவசனம் தெளிவா சொல்லுது, 2 வித்துக்கள் இருக்கிறது. ஒன்றை மனுஷகுமாரன் விதைக்கிறார், இன்னொன்றை பிசாசு விதைக்கிறான். 2 வித்து பிறக்கிறது, அது நியாயம் தீர்க்கப்படுகிறது. இப்ப மனுஷகுமாரன் உங்களை எப்படி பெத்தெடுத்தார்னு கேட்டா, அவர் ஆவியில் பெத்தெடுத்தார். சொல்றீங்களா இல்லையா? அவர் ஞானஸ்தானத்தின் மூலமாக எங்களை ஆவியில் பெத்தெடுக்கிறார். பிசாசுக்கு மட்டும் எப்படி ஆவியில் பெத்தெடுக்காம அது மாம்சத்தில் போய் பெத்தெடுக்குது? அப்படிதானே? அது மாம்சத்தில் பெத்தெடுத்தா இவரும் ஆவியில் தானே பெத்தெடுக்கணும். அது மாம்சம்னா இதுவும் மாம்சம் தான், இது ஆவினா அதுவும் ஆவிதான். அப்ப தேவ சமூகத்தில் நீங்கள் மனுஷகுமாரரால் பிறந்தீர்கள் என்பது நீங்கள் ஆவியில் பிறந்தீர்கள் என்பதுதான் அர்த்தம். பைபிள் ஆவிக்குரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் சர்ப்பத்தால் பிறந்தீர்கள் என்பது அது ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கிறதே தவிர அது மாம்சத்திற்குரிய அர்த்தத்தை அது பிரதிபலிக்கவே இல்லை. இங்கு பொல்லாங்கனின் புத்திரரை குறித்து என் தேவன் பேசுகிறார். அப்ப சாத்தானால் விதைக்கப்பட்டவர்கள். சாத்தானால் எப்படி நீங்கள் விதைக்கப்படுவீங்க? அதுக்கு உங்க தாயெல்லாம் தேவையில்லை, உங்க இருதயம் போதுமானது. அல்லேலூயா. எப்படி? நீங்கள் சாத்தானால் விதைக்கப்படுவதற்கு உங்கள் தாய்கள் தேவையில்லை, உங்கள் இருதயம் போதுமானது. இருதயத்தில் சாத்தானுடைய விதைகள், சாத்தானுடைய வார்த்தைகள் வரும் என்று சொன்னால் நீங்க என்னவா மாறி போயிடுறீங்க? பொல்லாங்கனுடைய வித்துக்களாக மாறி போயிடுறீங்க. இதே இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை வரும் என்று சொன்னால் நீங்கள் மனுஷகுமாரனுடைய வித்தாக மாறி போயிடுறீங்க, யாசுவாவுடைய வித்தாக நீங்கள் மாறி போய் விடுகிறீர்கள். இப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆவியில் யாருடைய வித்தாக இருக்கிறீர்கள்? தேவ சமூகத்தில் நான் யாருடைய வித்தாக இருக்கிறேன் பாருங்க. ஆனால் இந்த கருத்தை பிரண்ணாம் எப்படி சொல்றாருன்னா, அவருடைய புஸ்தகத்தில் இந்த சர்ப்பத்தின் வித்து 1958 133வது பேரால அவர் சொல்றதை நான் அப்படியே வாசிக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. ஆப்பிள் பழங்களை தின்பது, அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆப்பிள் பழங்களை தின்பது அவர்கள் செய்தது அதுவல்ல, அது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொள்ளக்கூடிய செயல். நிச்சயமாக அது இணை சேர்க்கை செயல். அது அப்படிதான் இருக்க வேண்டும். ஏனெனில் புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட கனியை அவர்கள் புசித்த போது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டனர். ஒரு ஸ்திரீ கனி தரும் மரம் அல்லவா? நீங்கள் உங்கள் தாயின் கனி அல்லவா? அந்த கனியை தான் அவர்கள் புசிக்க கூடாது என்று கூறப்பட்டது. உங்களுக்கு புரியுதா? இது கனிங்கிறது அது இன சேர்க்கை செயல் தானே தவிர அது வேற என்ன இல்லை, தேவனுக்குரியது இல்லை. அந்த கனிங்கிறது இன சேர்க்கையான செயல். அதனால யாரும் சாத்தானும் ஏவாளும் இன சேர்க்கை தான் செய்து கொண்டார்களே தவிர அவர்கள் கனியை புசித்துக் கொள்ளவில்லை. இதெல்லாம் இதில் ஒரு பெருங்கேள்வி இருக்கு, நகைப்பாவும் இருக்கும். சரி, இன சேர்க்கை செய்து கொண்டார்கள், அருமை தம்பிகளை நான் ஏத்துக்கிறேன். அப்படியே அந்த பழத்தை எடுத்து ஆதாமுக்கு கொடுத்தாரே, ஓரின சேர்க்கை செய்து கொண்டார்களா? கேள்வி கரெக்டா இல்லையா? சாத்தான் பழம் கொடுத்தால் இன சேர்க்கை, அது ஆதாமை தொட்டது, அது ஏவாளோடு முடியல. ஏவாள் புசித்தால் ஆதாமுக்கும் கொடுத்தாள். ஆதாம்கிட்ட சர்ப்பத்தின் வித்து உண்டாச்சுல்ல, அப்படிதானே? ஏவாள்கிட்ட உண்டாச்சுன்னா அப்ப ஆதாம்கிட்ட உண்டாச்சுல. ஆதாமிடத்தில் சர்ப்பத்தின் வித்து உண்டாயிருந்தால் இந்த உலகத்தில் எல்லோருமே சர்ப்பத்தின் வித்து தான். கரெக்டா இல்லையா? ஏவாளுங்க, ஏவாளுக்குள்ள சர்ப்பத்தின் வித்து வந்துருச்சு. இப்ப ஏவாள் பெத்தெடுக்கிறதெல்லாம் சர்ப்பத்தின் வித்தா தான் இருந்திருக்கணும். ஆதாமும் அதை சாப்பிட்டான். அப்ப ஆதாமிடத்தில் பிறப்பதும் என்னவா தான் இருந்திருக்கணும்? சர்ப்பத்தின் வித்தா தான் இருந்திருக்கணும். இப்ப ஆதாமிடத்திலிருந்து தான் ஆபேல், சேத், காயின் பிறந்தார்கள் என்று சொன்னால் எல்லாரும் சர்ப்பத்தின் வித்து தான். ஏன்னா இந்த 3 பிள்ளையும் பிறக்க முன்னாடி தான் அவர்கள் என்ன பண்றாங்க? சர்ப்பத்தோடு தப்பு பண்றாங்க, அவனோட பேச்சுப்படி. இதை பிரண்ணாம் இப்படி தான் கற்பிக்கிறார். சரி, எனக்கு நீ இது பழத்துக்கு வேற ஒன்றும் இல்லை, பழம் என்பது இன சேர்க்கைனா தம்பி அவனை நீ ஆம்பளையா சித்தரிக்கிற. சாத்தான் ஆம்பளையா இருக்கிறான், இங்க ஸ்திரீ இருக்கிறா, 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க. பக்கத்தில் ஆதாமுக்கு எதுக்கு கொடுத்தாப்புல? அதுக்கு பதில் இருக்கா பிரண்ணாம்கிட்ட? ஆதாம் சாப்பிட்டான்ல, அதற்கான விளைவு என்ன? அவன் சர்ப்பத்தின் வித்தானானா?
ஆதாம் சர்ப்பத்தின் வித்தாக மாற்றப்பட்டால் உலகத்தின் அனைத்து வித்துக்களும் சர்ப்பத்தின் வித்து தான். இன்னொரு கேள்வி, இப்போ இதை சாப்பிட்ட உடனே ஏவாள் என்னவா மாறிட்டா? சர்ப்பமாக அல்ல சர்ப்பத்தின் வித்தாக மாறிட்டா. அது எப்படிடா முதல் பிள்ளை மட்டும் சர்ப்பத்தில் பிறந்தது, அப்புறம் எல்லாம் தேவனுக்கு வேண்டி பிறந்துச்சு? கரெக்டு தானே? காயின் மட்டும் சர்ப்பத்தின் வித்தாமா, ஆபேல் சேத்தெல்லாம் வந்து தேவனுடைய வித்தாமா. இது எங்க நடந்துச்சு? ஒரு வேறுபாடு வேணும்ல. இந்த மனம் திரும்பினாளா? மனம் திரும்பிட்டாளா என்ன? அப்படி எதுவும் நடக்கலையே. வெளியே துரத்தின பிறகு தானே எல்லா பிள்ளையும் பெற்றெடுக்கிறா. அப்ப எப்படி ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு வேறுபாடு வந்துச்சு? மனம் திரும்புதல் நடக்கல, ரட்சிப்பு நடக்கல, 3 பிள்ளையும் தேவனால் பெத்தேங்கிறா. ஆனா நீ வந்து சொல்ற மூத்த பிள்ளை சர்ப்பம் பெத்து போட்டுச்சு, மற்ற 2 பிள்ளைய தேவன் பெத்து போட்டாருன்னா அது என்ன கதை? இது பைபிளுக்கு சாதகமானதானு கேட்டா இல்லை. ஆனா அவருடைய உரை என்ன சொல்லுதுன்னா, அது வெறும் கனி அல்ல, அது இன சேர்க்கை அப்படிங்குது. வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அருமையான தேவச்சனமே, வித்து என்பது இரத்தத்தை சார்ந்தது அல்ல, அது உங்களுடைய செயல்பாடுகளை சார்ந்தது. எப்படி காயின் பொல்லாங்கனால் உண்டானவன் ஆனான் என்று சொன்னால் அவனுடைய செயல்கள் பொல்லாங்கனா இருந்தது. அல்லேலூயா. அவனுடைய ரத்தம் பொல்லாங்கனா இருந்துன்னு சொல்லக்கூடாது, அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? பொல்லாங்கனா இருந்துச்சு. இப்போ நம்மளெல்லாம் யோசிங்களேன், நம்ம சேர்த்துக்கு வந்தோமா, ஆபேல்கிட்ட வந்தோமா, ஒன்றும் இல்லை. நம்மெல்லாம் இப்படி பரிசுத்தவான்களா? அப்படி இல்லை. உங்களுடைய செயல்கள் மாறுகிற போது, நீங்கள் தேவனுக்கேற்ற செயல்களோடு மாறுகிறீர்கள்னா நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர். உங்களுடைய செயல்கள் பிசாசுக்கேற்றவையாக மாறினா நீங்கள் பொல்லாங்கனின் புத்திரர். அவ்வளோதான். ஆனால் நாங்கள் அப்படி விட மாட்டோம். எங்களுக்கு ஒரு வெளிப்பாடுன்னு ஒன்று தேவைப்படுது இல்லை? இது வெளிப்பாடு, இது அருமையான வெளிப்பாடு. ஆதாமை குறித்து ஒரு வெளிப்பாடு கொடுத்தா நலமாக இருக்கும். ஆதாம் உண்டதனால் நடந்தது என்ன? ஆதாம் கர்ப்பமுட்டானா அல்லது ஆதாம் இனச்சேர்க்கைக்குள்ளே போனானா? இது அப்படின்னா ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்திலேயே ஒரு இனச்சேர்க்கை இருந்துச்சா? பதில் இருக்கா இதுக்கெல்லாம்? இதெல்லாம் வேதம் கற்பிக்கவே இல்லை. இதெல்லாம் குப்பைகள், தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய குப்பைகள். பைபிள் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுது. என்னன்னா, ஸ்திரீயின் வித்துங்கிறது அது யாசுவா, அங்க சர்ப்பத்தின் வித்து என்பது பிசாசு. பிசாசு இந்த பூமியில் தள்ளப்பட்டான், அது யாசுவாவால் நசுக்கப்பட்டான். அல்லேலூயா. எப்ப தள்ளப்பட்டான், எப்ப நசுக்கப்பட்டான் அப்படிங்கிறத நம்ம வேதத்திலிருந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள், அதோடு அவர் முடிக்கல. நான் அவரை முடிச்சுட்டு பைபிளுக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன டாப்பிக்காக முடிச்சிடும். இப்போ இந்த சர்ப்பத்தின் வித்து இருக்குதுங்க, எனக்கு ஒரு பெரும் டவுட் இருக்குது. சர்ப்பத்தின் வித்து காயின் என்ன பண்ணார்? துரத்தி விட்டார்ல. துரத்தி விட்டாரா இல்லையா? துரத்தி விட்டார். காயினை துரத்தி விட்ட அப்புறம் சர்ப்பத்தின் வித்து எங்கே வந்துச்சு? காயினு சர்ப்பத்தின் வித்து போப்பான்னு துரத்தி விட்டாச்சு. இப்போ சர்ப்பத்தின் வித்தே இல்லையே. நம்மால் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னா சர்ப்பத்தின் வித்து எங்க வரைக்கும் இருக்கணும் தெரியுமா? கரெக்டாக பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் நிறைவேறும் வரை சர்ப்பத்தின் வித்து இருக்க வேண்டும். அப்ப சர்ப்பத்தின் வித்து கடைசி வரைக்கும் இருக்கணும்னா காயினை துரத்தி விட்ட பிறகு எங்க போச்சு சர்ப்பத்தின் வித்து? அதுக்கெல்லாம் ஒரு விட சொன்னார், நல்லா மிரண்டு போயிட்டேன். அதை உங்களிடத்துலையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் இவ்வளோ சலிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது, அதோட தீர்க்க தரிசனம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. சரி, ஒரு இடத்துல அவருடைய புஸ்தகம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ரட்சிப்புக்குரியது இல்லை, இருந்தாலும் நம்மள்கிட்ட எவனாவது கதை விடுவான் இல்லை, அப்போ சொல்கிறதுக்காக மட்டும் நீங்கள் வாசிக்கிற போது அதே புஸ்தகம் சர்ப்பத்தின் வித்து 1958 160, 161, 62ங்கிற பேரா மட்டும் நான் லைட்டாக வாசித்துறேன் உங்களுக்கு புரிதலுக்காக. அவள் அது இனிமையாய் இருக்க கண்டு சென்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். புருஷனுக்கு கொடுத்தாள்னு சொன்னால் கான்செப்ட் அடியாகி போயிடும். அதனால என்ன இருக்குங்க? புருஷனுக்கு அறிவித்தாள். பைபிள் அப்படி நமக்கு சொல்லலை, புருஷனுக்கு அறிவித்தாள். ஆனாலும் சாத்தானால் அவள் ஏற்கனவே கற்பமுற்றாள். அப்படி புருஷன்ட்ட சொல்லக்கு முன்னாடியே அவள் ஏற்கனவே கற்பமுற்றாள். கர்மம் என்னென்ன கதைன்னு பாரு, தீர்க்க தரிசனம். அடுத்து அவள் தன் முதலாம் குமாரனை பெற்றாள், அவன் பெயர் காயின், சாத்தானின் குமாரன். அது தவறு என்று நீங்கள் கூறலாம். அவன் தீர்க்கதரிசி தான், அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் பேசிட்டு போவான், நான் வந்து இது தப்புன்னு சொல்லுவேன். இது தவறு என்று நீங்கள் சொல்லலாம். அவர் பெரும் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, இது தவறு என்று நீங்கள் கூறலாம். சரி, அது தவறு இல்லை என்பதை பார்க்கலாம். சர்ப்பத்தின் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆதியாகமம் 3:15. என்ன? சர்ப்பத்தின் வித்து அவளுக்கு ஒரு வித்து இருந்தது, அவனுக்கும் ஒரு வித்து இருந்தது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். நசுக்குதல் என்றால் பாவ நிவாரணம் செய்தல் என்று அர்த்தம். இதே உங்கள் சர்ப்பத்தின் வித்து அப்படின்னு பேசிட்டார். இதில் என்ன இருக்குன்னா, இது தவறு என்று நீங்கள் சொல்லலாம்.
அதுக்கு அர்த்தம் என்னன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. சர்ப்பத்துக்குன்னு ஒரு வித்து இருந்திருக்கு, ஸ்திரீக்குன்னு சொல்லிட்டு ஒரு வித்து இருந்திருக்கு. ஆனால் இதோட முடியலை பாருங்க. இன்னொரு இந்த சர்ப்பத்தின் வித்துங்கிறது எதுங்கிறத எப்படி சொல்றாரு பாருங்க. இப்படி முடிஞ்சு இல்லையா? சர்ப்பத்தின் வித்து இருக்கு, 2 பேருக்கு 2 வித்து இருக்கு. காயினை துரத்தி விட்டாச்சு. காயினை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒரு இதில் சொல்றாரு. 194வது பேரால சொல்றார். 194. சர்ப்பத்தின் வித்து வழி வழியாக வருகிறது. சர்ப்பத்தின் வித்து வழி வழியாக வருகிறது. அதை எதை தோற்றுவிக்கிறது? நாம் முதல் சில ஆண்டுகளை எடுத்துக்கொள்வோம். என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். நீங்கள் படித்துக்கொண்டே வாருங்கள். ஏனெனில் இப்பொழுது அதை நான் ஒப்பிட்டு பார்த்தேன். சர்ப்பத்தின் வித்து காயினை தோற்ற செய்தது. காயின் நோத் எனும் தேசத்துக்கு சென்று ராட்சதர்களை தோன்ற செய்தான். அவர்கள் நோவாவின் தேசத்துக்கு வருகிறார்கள். உங்களுக்கு புரியுதா? அவன் எப்படி கொண்டு வரானா, இவன் காயின் போய் ஒரு இடத்துல ராட்சசரை பெற்றுட்டான். அந்த ராட்சசெல்லாம் எங்கே வந்தாங்களாம்? நோவா தேசத்துக்கு வந்தாங்க. எங்கே வந்தாங்க? நோவாவின் தேசத்திற்கு வந்தார்கள். சரி, அவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்கள், கல்வி அறிவு உள்ளவர்கள், புத்திசாலிகள், அது சரியே. அவர்கள் கட்டிடம் கட்டுபவர்கள், புதிதாக கண்டுபிடிப்பவர்கள், விஞ்ஞானிகள். இவர்கள் நீதிமான்களின் வித்தின் மூலம் வராமல் சாத்தானின் சர்ப்பத்தின் வித்தின் மூலமே தோன்றினார்கள். அவர்கள் விஞ்ஞானிகள், கட்டிடம் கட்டுபவர்கள். முடிஞ்சு. யாரும் கட்டணம் கட்டுறீங்களா? யாராவது விஞ்ஞானிகளா இருக்கிறீங்களா? யோசித்துருங்க. படித்தவர்கள், ஆட்சி போச்சே. அறிவில் சிறந்தவர்கள், அப்படிதான் வேதம் கூறுகிறது. அவர்கள் வெண்கலம், இரும்பு போன்ற உலோகங்களை கொண்டு பணிபுரிந்தவர்கள். அவர்கள் புதிதாக கண்டுபிடித்தனர். அவர்கள் வெவ்வேறு உலோகங்களை உருவாக்குதல், கட்டிடங்களை கட்டுதல் போன்ற பணிகளில் ஈடுபட்டனர். வேதம் அப்படி கூறுகிறது. அவர்கள் ஸ்திரீயின் வித்தை, நீதிமானாகிய நோவாவை பரியாசம் செய்தனர். அது சரியா? சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு 10 தொழிலை குறிப்பிட்டு, இந்த தொழில் செஞ்சவெல்லாம் யாருன்னா சர்ப்பத்தின் வித்து. இந்த சர்ப்பத்தின் வித்தெல்லாம் போய் என்ன பண்ணாங்கன்னா நோவாவை பரியாசம் பண்ணாங்க. சரி, நோவாவை பரிகாசம் பண்ணியாச்சு. அடுத்து என்ன நடந்துச்சு? 199, 98 அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். அவர்களை இன்னும் சிறிது தொடர்ந்து சென்று பார்ப்போம். பிறகு அவர்கள் பேழை வரைக்கும் காண்கிறோம். இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். இது வரைக்கும் யாரும் கவனிக்கலாம், கவனிங்க. பேழைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த இடத்துல கவனிங்க. ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு தீர்க்க தரிசி. பிறகு அவர்களை பேழை வரைக்கும் காண்கிறோம். பேழைக்குள்ள எப்படா சர்ப்பத்தின் வித்து போச்சுன்னு கேட்டால் ஒரு பதில் சொல்றான் பாருங்களேன். பாவம் பெருகி எல்லாருமே அழிக்கப்பட்டது. அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றினர். அவர்கள் மிகவும் சாமர்த்தியம் உள்ளவர்களாக, நுண்ணறிவு படித்தவர்களாக இருந்தனர். தேவன் கீழே நோக்கின போது நீதிமான்கள் அநேகர் இருக்கவில்லை. ஏனெனில் அவர் நோவாவையும் அவர் குடும்பத்தினரையும் பேழைக்குள் கொண்டு சென்று மழை பெய்ய பண்ணி எல்லாவற்றையும் அழித்து போட்டார். அது சரியா? அங்கு ஏற்றக்குறை எல்லா வித்துக்களும் இருந்தன. ஆனாலும் தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. பேழையை விட்டு வெளியே வந்த நோவாவும் அவருடைய குமாரரும் சேம், காம், யாப்பேத் நீதிமான்களின் சந்ததியில் தோன்றினர். அப்படியானால் சர்ப்பத்தின் வித்து எப்படி உள்ளே நுழைந்தது? இதான் கேள்வி. அவனை கேட்கிறான் பாருங்க. அப்படியானால் சர்ப்பத்தின் வித்து எப்படி உள்ளே நுழைந்தது? ஆதியிலே அது ஸ்திரீயின் மூலம் வந்தது போன்று நோவாவின் குமாரரின் மனைவியின் மூலம் அது பேழைக்குள் பிரவேசித்தது. எப்படி? நோவாவின் குமாரரின் மனைவியின் மூலம், மனைவிகளின் மூலம் அது பேழைக்குள் பிரவேசித்தது. ஏவாள் சாத்தானின் வித்தை சுமந்து காயினை பெற்றது போல இவர்கள் சாத்தானின் வித்தை பேழைக்குள் கொண்டு சென்றனர். ஸ்திரீயின் மூலம் அப்படி இருக்க, இதை கவனிக்கணும். ஸ்திரீயின் மூலம் அப்படி இருக்க நீங்கள் ஸ்திரீகளை பிரசங்கிகளாக மேடையில் மேல் ஏற்றுகிறது எப்படி? வந்துட்டானா? புரிஞ்சா கதை உங்களுக்கு? எங்க பேழைன்னு ஒன்று இருந்துச்சுங்க. எந்த அளவுக்கு அறிவு கட்ட ஒரு தீர்க்க தரிசனம்னா, பேழை என்பது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு உதாரணம். எதுக்கு? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு. உலகம் அழிகிற போது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உதாரணம். பேழை என்பது ரட்சிப்பின் உதாரணம். ஆனால் அவன் என்ன சொல்றான்னா, ஐயோ அவன் என்ன சொன்னா வச்சுப்பாங்களே, பிரண்ணாமையா என்ன சொல்றாங்கன்னா, நோவாவினுடைய பிள்ளைங்க எல்லாம் சுத்தமானவங்க, ஆனால் கெட்டிட்டு வந்தானுங்க பாருங்க. இந்த பொம்பளைங்க எல்லாம், ஸ்திரீகள் எல்லாம் சர்ப்பத்தின் வித்து. அது ஒரு மனைவியை குறிப்பிடல, மனைவிகள் எல்லாம் சர்ப்பத்தின் வித்து. மொத்தம் அந்த பேழையில் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 8 பேர். நோவாவுடைய மனைவி, 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களுடைய மனைவிகள். இப்போ 8 பேரில் 3 பேர் என்னவா இருந்திருக்கான்? சர்ப்பத்தின் வித்தா இருந்திருக்கான்.
4 பேரா? நோவா பொண்டாட்டி புனிதமானவர். நோவா பொண்டாட்டி புனிதமானவர். நோவா நீதிமானா இருக்காப்புல இல்லை. ஆனால் எனக்கு அது முக்கியமாக படல. முடிக்கும் போது ஒரு விதத்தில் முடிச்சார் பாருங்களேன். ஸ்திரீகள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க நீங்கள் அவர்களை மேடையில் பிரசங்கிக்க அனுமதிப்பது எப்படி? ஒட்டுமொத்தமாக இந்த கோஷ்டி எப்படி தெரியும்ல? ஆம்பளைனா பெரியவன், பொம்பளைனா தாழ்ந்தவன். பொம்பளை ஊழியம் பண்ணிடக்கூடாது, பொம்பளை பாட்டு பாடி. அறிவு கெட்ட பயல தேவன் உயிர்த்தெழுந்தாருங்கிற செய்தியை சொன்னதே பொம்பளைங்க தான். அல்லேலூயா. ஸ்திரீகள் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். எதன் மூலமாக? தங்களுடைய ஆஸ்திகளின் மூலமாக. இதை போட்டு இதுக்கு மேலே பேசினா பிரண்ணாமை அப்படி திட்டி போட்டாருன்னு வந்துடும். பாருங்க, ஒரு பேழை, அந்த பேழைக்குள்ளாடி 2 விதமான வித்துக்கள் இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, பேழைக்குள் நீதிமான் மட்டுமே இருக்க முடியும் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்ப இதுல இன்னொரு விஷயம் இடிக்குது. நோவாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைகளின் மூலமாக தான் உலகத்தில் அடுத்த திருப்பி சந்ததியே வருது. 3 பொண்டாட்டியும் உனக்கு சர்ப்பத்தின் வித்துனா பிறந்ததெல்லாம் யாரா? முடிஞ்சு போச்சா? அதே இதுல தான், அதே நோவாவுடைய அந்த 3 பிள்ளைகளில் ஒருவரிடத்துல தான் சாம் எனப்படக்கூடியவர்கிட்ட தான் யார் பிறகுறா? உங்களுக்கு பைபிளில் வந்து சேம்னு இருக்கும். சேமனுடைய வழியில் தான் யாசுவாவே பிறகுறாரு. என்ன பாரரா படுத்தி வைக்கிறீங்க? மனைவிகளெல்லாம் சர்ப்பத்தின் வித்துனா என் யாசுவா சர்ப்பத்தின் வித்தில் அடிப்படையில் பிறந்தாரா? இதுக்கெல்லாம் பதில் இருக்கா உங்கள்கிட்ட? இது வந்து தீர்க்க தரிசனம் ஏன் தெரியுமா சொல்லுவான்? இவன் மேலே மட்டும்தான் ரீட் பண்ணுவான், முழுசாக வாசிக்கணும். தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். சர்ப்பத்தின் வித்து இன்னும் தொடர்கிறது. எங்கே தொடருது? அருமையான தேவச்சனமே, காயின் தான் சர்ப்பத்தின் வித்தாக இருந்தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். காயின் தான் சர்ப்பத்தின் வித்தாக இருந்தான். நீங்கள் நோவாவுக்குள் வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா இப்போ யாரு? சேத்தின் சந்ததியும் சர்ப்பத்தின் வித்தாக மாறி போனது. காயின் தான் சர்ப்பத்தின் வித்தாக இருந்தான். அவன் ராட்சசராகி சேத்தினுடைய பிள்ளைகளோட வந்து சேர்ந்தானா, இப்போ சேத்தின் வித்து என்னவா மாறிடுச்சு? சர்ப்பத்தின் வித்து ஆயிடுச்சு. மொத்தம் உலகத்தில் ஆள் இல்லையே, 2 வித்து தானே, மொத்தம் 2 வித்து. ஆபேல் செத்து சேத்தை கொடுத்தாரு. இப்போ சேத்தனுடைய பிள்ளைங்களும் யாரை போய் கட்டிட்டான்? சர்ப்பத்தின் வித்தை கட்டிட்டான். ஒத்துமொத்த உலகமும் சர்ப்பத்தின் வித்து ஆகி போச்சு. இது ஒரு தீர்க்க தரிசனம். இதில் இன்னைக்கு எங்கே போய் தேடுறது? ஸ்திரீயின் வித்தை. நீதான் ஸ்திரீயே பிரசங்கிக்க கூடாது, ஸ்திரீயே சர்ப்பத்தின் வித்துன்ட்ட. நீ எதிராக பேசியது ஸ்திரீக்கு இல்லை, யாசுவாவுக்கு விரோதமாக. அல்லேலூயா. ஏனென்றால் ஸ்திரீயின் வித்தே யாசுவா தான். ஸ்திரீ சர்ப்பம் அல்ல, ஸ்திரீ சர்ப்பத்தின் வித்தும் அல்ல. ஸ்திரீயின் இடத்தில் பிறப்பதெல்லாம் சர்ப்பத்தின் வித்தும் அல்ல. ஸ்திரீயின் இடத்தில் பிறப்பது யாசுவா. அல்லேலூயா. என் தேவன் ஸ்திரீயை கனம் பண்ண அவர் தீர்மானித்தபடியினால் மரியாளை அவர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு புரியல. இதுக்கு பேர் தான் என்னது? தீர்க்க தரிசனம்னு சொல்லிட்டு வருவாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ரொம்ப முக்கியமானது, இவருடைய உபதேசமே அடிபட்டு போறது. ஆதாம் புசித்தது என்னது என்கிற கேள்விதான். ஏவாள் புசித்தது சர்ப்பத்தின் வித்தாக இருந்தால், அது இன சேர்க்கையாக இருந்தால், ஆதாம் புசித்தது என்னது என்கிற கேள்விக்கு விட சொல்லவே மாட்டான். உங்க தீர்க்கதரிசி சொல்றபடி பேழைக்குள் சர்ப்பத்தின் வித்து போகும் என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளல் சர்ப்பத்தின் வித்து போகுமா? அப்படிதானே? தேவன் 2ஐயும் பிரிப்பதற்காக தான் பேழையே கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பொல்லாத கிரியை செய்த பொல்லாங்கனுடைய புத்திரர்களையும் நீதிமானுடைய பிள்ளைகளையும் பிரிப்பதற்காக தான் பேழையே கொடுக்கப்படுது. பேழைக்குள்ளேயே சர்ப்பத்தின் வித்து, நாங்கள் எங்கே தான் போகிறது? பரலோகத்திலேயே சர்ப்பத்தின் வித்து வரும்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்க முடியுமா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பேழைக்குள் சர்ப்பத்தின் வித்தா என்கிற தலைப்பில் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 6:17 வாசிங்க. வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமி மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன், பூமியுள்ள யாவும் ஆண்டுவோம். பாருங்க, ஜலப்பிரளயம் என்பது பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அழிப்பதற்காக, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பேழை மட்டும் அழிவிலிருந்து தப்பிப்பதற்காக. இந்த உலகம் நம் வாஸ்தபடி 2 பேரால் விதைக்கப்படும், தேவனால் விதைக்கப்படும், சாத்தானால் விதைக்கப்படும். ஆனால் முடிவு என்பது அழிவு. அந்த அழியப்படுகிற போது தேவனுடைய பிள்ளைகளை அவர் சேர்த்துக்கொள்வார். இந்த இடத்துல ஒரு அழிவு நடக்குது, தேவனுடைய பிள்ளைகளை அவர் சேர்த்துக் கொள்கிறார். எதுக்குள்ளாடி? பேழைக்குள் சேர்த்துக் கொள்கிறார்.
இப்போ இந்த பேழைக்குள்ளேயே ஒரு சத்துருவால போக முடிஞ்சிச்சு அப்படின்னா பைபிளே பொய்யாயிரும். பைபிளே என்ன ஆயிடுது? பொய்யாயிருது. ஆனால் உண்மையில் பைபிள் இதை போதிக்கலை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை திருத்தி பிரசங்கிக்கிறோம். நான் இப்போ பிரண்ணாமோடது ஒரு 4-5 பேராக தான் நம்ம தனியாகவே சர்ப்பத்தின் வித்து பிரண்ணாமை சார்ந்து போடலாம். அது உங்களுக்கு போர் அடிச்சிடும். நான் ஒவ்வொன்றா வாசித்து ஒவ்வொன்றா பேசினேன்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். இது இவ்வளோதான், இது போதும் இப்போதைக்கு. ஆனால் சர்ப்பத்தின் வித்து என்கிற தலைப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம்னு வைங்களேன், மெயின் பிக்சரோட போட்டு ஒவ்வொரு பேராவாக போட்டு அடிக்க போகிறோம். அது 2வது. அதில் இன்னும் நிறைய காமெடி இருக்குது. அவரே சொல்லுவார், அப்புறம் இல்லைம்பார், அப்படி பல காமெடி இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இங்கே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வித்துக்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பேழையில் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டாலே நீங்கள் தேவனுடைய வித்து தான். அல்லேலூயா. பேழையை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு நீங்கள் உள்ளே பிரவேசிக்கப்பட்டு கதவு மூடப்பட்டு உலகம் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். இது ஒரு அழிவின் போது முன்னடையாளமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கே தவிர, அவர்களுக்கு பேழைக்கு விட்டு வெளியே வந்த பிறகு வாழ்க்கை இருந்துச்சு. அவர்கள் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு எடுத்துக்கொள்ளுதல்லாம் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் ஒரு எடுத்துக்கொள்ள பிரவேசிக்கப்பட்டோன்னா நமக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை. அப்போ மீண்டும் நம்மள்கிட்ட பாவம் இல்லை. அல்லேலூயா. அப்போது பேழைக்குள் என்பது அது எடுத்துக்கொள்ளுதலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 6:9 நீங்கள் வாசிக்கிற போது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். பாருங்க, இவனுடைய இரத்தம் என்னன்னு என் தேவன் பரிசோதிக்கவே இல்லை. நோவாவுடைய இரத்தம் என்னன்னு பரிசோதிக்கல. நோவா நீதிமானா இல்லையான்னு பரிசோதித்தார். அவன் நீதிமானாக இருந்தபடியினால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களிடத்தில் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை சோதித்து அவனுக்கு என்ன பண்ணுகிறார்? ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு உங்களுடைய இரத்தத்தை எல்லாம் என்ன பண்ண மாட்டார்? என் தேவன் டெஸ்ட் எடுக்க மாட்டார். இவன் சர்ப்பத்தால் பிறந்திருக்கானா, இவனுடைய பிறப்பு என்ன, இந்த இரத்த டெஸ்ட்லாம் என் தேவனுக்கு வேலை இல்லை. என் தேவன் உங்களை நீதிமானான்னு பார்க்கிறார். உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறார், உங்களுடைய கிரியைகளை பார்க்கிறார். உங்களுடைய கிரியைகள் நீதிமான்களாக தேவனுக்கு பிரியமானதாக இருந்தால் உங்களையும் நோவாவை போல அவர் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 9:1-2 வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும். பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்ப ஒருவேளை இந்த பிரண்ணாம் கோஷ்டிகள் சொல்வது போல இந்த 3 ஸ்திரீகளும் சர்ப்பத்தின் வித்தாக இருந்தால் என் தேவன் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பாரா? சர்ப்பத்தின் வித்து, தேவனுடைய வித்து, போங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதுக்கு அவர் அழிக்காமலே இருந்திருக்கலாமே. உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்படின்னா வேதத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவர் ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு தான் போனார். நீங்கள் இதை தவறு என்று சொல்லலாம். ஆமாம், தவறு தான்டா, தப்பாக தான் சொல்லியிருக்கிறிய. அந்த விதத்தில் அவரை நான் தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்கிறேன். அவர் சொன்னதெல்லாம் தவறு என்று ஒருவன் வந்து சொல்லுவான்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காருல்ல, அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்னே ஒன்று தான். அந்த ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஜோடியை அவர் என்ன சொல்றார்? நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கிறாரு. காரணம் என்னன்னா, அதில் சர்ப்பத்தின் வித்து இல்லை. ஒருத்தன் எப்போ சர்ப்பத்தின் வித்தாக மாறுகிறான்னா அதுக்கு சர்ப்பம் தேவையில்லை, அவனுடைய இருதயம் போதுமானது. அவன் தேவனுடைய வார்த்தையை விட்டு விடுகிற போதே அங்கே இப்போ பாருங்க, நமக்கு ஒரு வசனம் தெரியும். பிசாசு போன பிசாசு திருப்பி வந்து பார்ப்பானா, உள்ள ஒன்றுமே இல்லைன்னா தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளோடு வந்து மறுபடியும் என்ன பண்ணுவானா? உள்ளே உட்காந்துப்பானா. இவ்வளோதான். உள்ள தேவன் இருந்தார்னா நீங்கள் யாருடைய வித்தா இருப்பீங்க? தேவனுடைய வித்தா இருப்பீங்க. இல்லைன்னா சர்ப்பத்தின் வித்தோ என்ன வித்துன்னு சொல்லிக்கோ, பொல்லாங்கன் வித்து என்ன வேணா சொல்லிக்கோ. ஆனால் அது இரத்தத்தினால் இல்லை, செயல்பாடினால். அல்லேலூயா. அப்போ என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, என்னுடைய கிரியை எப்படி இருக்குங்கிறது தான் வேதம் பார்க்கிறதாக இருக்கிறது. நாம் வாசிக்கலாம். மத்தேயுனுடைய சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். பாருங்க, நீங்க நினைக்காத நேரத்தில் மனுஷகுமாரர் வருவார், அதனால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். இதை சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன கதை சொல்றாருன்னா, பேழையில் பிரவேசித்த நோவாவுடைய கதையை சொல்லுவார். நீங்க அதனுடைய 37 வாசித்தீங்கன்னா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பாருங்க, மனுஷகுமார் வரக்கூடிய காலத்திலும் அது நடக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க?
ஆயத்தமாகி காத்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப எடுத்துக்கொள்ளுதலுக்கு நிகரான ஒரு சம்பவம் தான் பேழையில் பிரவேசிப்பது என்பது. அப்ப மனுஷகுமாரனுடைய நாட்களில் அது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் பண்ண வேண்டியது என்னது? முதல்ல ஆயத்தமாகி காத்திருக்கணும். அந்த ஆயத்தத்தோடு இருந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பார்த்தே நம்ம என்ன சொல்றோம்? சர்ப்பத்தின் வித்துங்கிறோம். ஆயத்தம் என்பது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, போயிட்டு உடம்புல ரத்தத்தை மாற்றிட்டு வர முடியாது, அப்படிதானே? தாய் தகப்பனை மாற்றிட்டு வர முடியாது. ஆனால் யாஷுவாவை ஏற்றுக்கிட்டால் போதுமானது. யாஷுவா மெஷியானுடைய நாமத்தை ஏற்றுக்கிட்டாலே அது போதுமானது. எபிரியர் 11:7 வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாயி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அருமையான தேவச்சனமே, எடுத்துக்கொள்ளுதல் என்பது நீங்க மட்டும் தயாராவதில்லை. எடுத்துக்கொள்ளுதல் என்பது நீங்க மட்டும் தயாராவதில்லை, குடும்பத்தோடு தயார்படுத்துவது. ஆதாம் தன்னை தயார்படுத்தி கொண்டான், ஏவாளை விட்டான், அவனும் விழுந்து போனான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏவாளை அவ போக்கில் விட்டுட்டாங்க, அதனால ஆதாமாலே என்ன பண்ண முடியல, அந்த இடத்துக்கு போக முடியல. நோவா அப்படி இல்லை, தன் குடும்பத்திற்காக பேழையை ஆயத்தம் பண்ணினான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ என்று சொன்னால். எப்பவுமே குடும்பத்தோடு யாஷுவாவை பின்தொடர்கிற போது, குடும்பத்தோடு எடுத்துக்கொள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற போது தான் அது என்ன படம்? உருப்படும். இந்த பக்கமாக உட்காந்துட்டு ஏவாள் அங்கே போயிட்டு ஆதாம் இந்த பக்கம் நின்னா அது கஷ்டமாக போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? முதலாவது பேழையை நம் குடும்பத்திற்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பரவாயில்ல, அவர் அந்த சபைக்கு போட்டோம், இவன் இந்த சபைக்கு போட்டோம் நீங்கள் நினச்சிங்கன்னா பேழைக்குள்ளே பிரவேசிக்க என் தேவன் அனுமதிப்பதில்லை. அப்போ ரட்சிப்புக்கேற்ற படியில் நீங்கள் முதலாவது எதை ரட்சித்துக் கொள்ளணும்? உங்கள் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ளணும். குடும்பமாக முதல்ல தேவன்கிட்ட சேர நீங்கள் பிரயாசப்படணும். குடும்பமாக அந்த பேழையை ஆயத்தம் பண்ண நீங்கள் முதல்ல பிரயாசப்படணும். அதான் இந்த வேதம் சொல்லுகிறது, நோவா தன்னுடைய குடும்பத்திற்காக பேழையை உண்டு பண்ணினான். ஏன்னா அவன் நீதிமானாக இருந்தான்ல, அவன் ஒழுங்காக நடந்தான்ல, அவன் குடும்பமும் அதனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டது. அல்லேலூயா. நீங்களும் நானும் பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தையும் பிடிச்சி தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. குடும்பத்தோடு தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க? ஜெபிங்க, உபவாசிங்க. என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். யோவான் 8:44 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷகுல பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பாருங்க, இங்க ஒரு கூட்டத்தை பற்றி பேசுகிறார். பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். இந்த பெரும் கூட்டத்தை பார்த்து பிதாவினாடைய பிசாசினால் உண்டானவர்கள் சொன்னா அவங்க எல்லாம் சர்ப்பத்தின் வித்து ஆயிட முடியாது. ஏன்? அவர்களெல்லாம் யார்? யூதர்கள். யூதர்கள் சர்ப்பத்தின் வித்தா எப்படி மாறினாங்க? அவருடைய செயல்களின் மூலமாக மாறினார்கள், இச்சையின் மூலமாக மாறினார்கள். அதான் அந்த வசனம் சொல்லு, பிதாவின் இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அப்ப இச்சை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க என்னவா மாறிடுறீங்க? சர்ப்பத்தின் வித்தாக மாறிடுறீங்க. அப்ப இச்சை என்பது அது கற்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கிறதாக இருக்கிறது. அந்த பாவம் பூரணாகிற போது அது மரணத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இச்சை உங்களிடத்தில் பிறக்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அந்த விதையை தான் வேதம் சொல்லுகிறது, இது சாத்தானின் விதை என்று சொல்லி, சாத்தானின் வித்து என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை குறித்து என்ன சிந்திச்சுக்கணும்னா, என்கிட்ட இச்சை இருக்கான்னு சிந்திக்கணும். ஏன்னா நம்ம வேதத்திலிருந்து பேசுறவங்க, ஆனால் சொந்தத்தில் ஒருத்தன் எடுத்து கட்டி பேசுவான்னு பைபிள் சொல்லுது. இப்போ வாஸ்தது இருக்கு, பிரண்ணாமை போல சொந்தத்தில் எடுத்து கட்டி பேசுவது. சொந்தமே அடிச்சு விடு, அது அது ஒன்றும் இல்லை, அது இன சேர்க்கை தான், அப்படி நம்ம பேச முடியாது. ஏன்? நம்ம சத்தியத்தை தான் பேச முடியும். இப்போ நம்ம சபைகள் இருக்க சிறு பிள்ளைகளை பிரசங்கிக்க சொன்னா கூட அது தெளிவாக பிரசங்கிக்குது. என்னன்னு? அது இச்சையின் மூலமாக வந்த பாவமே தவிர அது இனச்சேர்க்கையினால் வந்தது இல்லை என்று சொல்லி. ஆனால் நாம் சிலரை கொண்டாடுகிறோம், இதெல்லாம் பெரிய தீர்க்க தரிசனம் அப்படின்ட்டு. அருமையான தேவச்சனமே, வேதம் எதை சொல்லுகிறது? ஆதியாகமும் உண்மையில் அந்த வசனம் உன் வித்திற்கும் ஸ்திரீனுடைய வித்திற்கும் பகை உண்டாக்குவேன்னு சொன்னார்ல, அதை எங்க பண்றாருன்னு மட்டும் நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 3:15 ஒருக்கா வாசித்துருங்க.
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் உண்மையில் எதை குறிக்கிறது? நீங்க சொல்றபடி இந்த உலகத்திற்கு ஏற்றவைகளை குறிக்கிறதான்னு கேட்டா இல்ல, இது யாசுவாவையும் பிசாசையும் குறிக்கிறது. யாசுவாவையும் பிசாசையும் எங்க குறிக்கிறது? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என் தேவன் யாருடைய தலையை நசுக்குவார்? சாத்தானுடைய தலையை நசுக்குவார். சாத்தான் என்ன பண்ணுவான்? குதிகாலை நசுக்குவான். இது எங்க நடந்துச்சு? ஏசாயாவுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 12 15 வரைக்கும் வாசிங்க. அதிகாலையிலாகிய விடுவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பாருங்க, இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ வாசித்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வசனம் எதை குறிக்குதுன்னு நான் சொல்கிறேன். வானமனது சிங்காசனம், பூமியானது பாதபடி. உலக தோற்றத்திற்கு முன்னதாக நடந்தது என்ன? என் தேவன் வானத்தை சிங்காசனமாக தன்னுடைய அப்படியே வச்சுட்டு இருக்கிறாரு. கால் பாதபடி எங்கே போயிருக்கு? பூமியில் இருக்கு. இப்போ ரெண்டு விஷயமும் நடக்கணும். ஒன்று என்ன நடக்கணும்? அவன் குதிகாலை நசுக்கணும். யாரு? சாத்தான் வந்து தேவனுடைய குதிகாலை நசுக்கணும். அது எப்போ நடக்கும்? சாத்தான் மேலிருந்து கீழே தள்ளப்பட்டாதான் நடக்கும். சாத்தான் மேலிருந்து கீழ் தள்ளப்படுகிற போது அவன் எங்க வந்துடுறான்? குதிகாலுக்கு வந்துடுறான். உலகம் யாருக்கு கொடுக்கப்படுது? சாத்தானுக்கு கொடுக்கப்படுது. இப்ப சாத்தான் என்ன பண்றான்? இங்க இருப்பவர்களை நசுக்கி கொண்டே இருக்கிறான், இங்க இருக்கக்கூடியவர்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறான். தேவனுடைய குதிகாலான இந்த உலகம், இந்த பாதபடி நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் என் தேவன் அவனுடைய தலையை நசுக்கினார். எப்படி? அவனை தட்டி தூக்கி பூமிக்கு போட்டார். அப்படிதானே? அதை 19வது வசனம் சொல்லுது பாருங்க. நீயோ அழுகி போன கிளையை போலவும், பட்டயத்துக்கு கொலை உண்டவனின் உடுப்பை போலவும், ஒரு குழியின் கற்களுக்குள் கிடக்கிறவனை போலவும், காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் சொல்லி குறிப்பிடப்படுது. பாருங்க, இந்த வசனம், என் தேவன் அவனை காலால் மிதிக்கணும். என் தேவன் பரலோகத்தில் இருக்கிற போது எப்போது காலால் மிதித்தார் என்று சொன்னால், அவனுடைய மனதில் மேட்டிமை கொள்ளுகிற போது என் தேவன் அவனை காலால் மிதிக்கிறார். அவன் அப்படியே போய் எங்க போறான்? குதிகாலில் போய் விழுறான். அங்க இருந்து குதிகாலில் மிதிக்க ஆரம்பிக்கிறான். அந்த குதிகாலில் அவன் நசுக்க ஆரம்பிச்சதான் என்னது? ஏவாளை நசுக்கியது, ஆதாமை நசுக்கியது. அவன் அங்கேருந்து நசுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் என் தேவன் எப்பவுமே தலையை நசுக்கிறவர் இல்லையா? அப்போ அவர் முடிவு பண்றாரு, மறுபடி வந்து இவனுக்கு தலையை நசுக்கணும். எப்படி வந்தார் அவர்? ஸ்திரீயின் வித்தாக மரியாளிடத்தில் பிறக்கிறார். மறுபடி அவருடைய தலையை எப்படி நசுக்கிறார்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சபடி அவர் சிலுவையில் சாத்தானுடைய தலையை அவர் நசுக்குகிறார். இன்னொரு முறையும் அவர் வந்து நசுக்குவார். எப்போ? இரண்டாம் வருகையின் போது அவர் மறுபடியும் வந்து சாத்தானையும் அவருடைய கூட்டத்தையும் அவர் என்ன பண்ணுவார்? அவர் நசுக்கி போடுவார். அப்ப இது ஒரு தீர்க்க தரிசன வசனமாக இருக்கிறது. என் தேவன் ஒவ்வொரு முறையும் சாத்தானுடைய தலையை நசுக்கிறவராகவே இருக்கிறார். வாசிங்க 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 47, 45 ஆகிய வசனங்கள். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். 47வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்தையா. இப்ப வானத்தில் ஒரு முறை அவனுடைய தலையை நசுக்கியாச்சு. நசுக்கிற போது அவன் எங்க வந்து விழுந்தான்? பூமியில், பாதத்தில் வந்து விழுந்தான். தேவனுடைய பாதமான அந்த பூமியில் அவன் நசுக்கி கொண்டிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய ஜனங்களை. இப்ப என் தேவன் முடிவு பண்றாரு, ஆதாம் துவங்கி மோசேயை மட்டும் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. அந்த மரணத்தை ஜெயிப்பதற்காக என் தேவனை இந்த உலகத்தில் இரண்டாம் ஆதாமாக வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அவர் மறுபடி சிலுவையிலே அந்த சாத்தானுடைய தலையை நசுக்கினார். அல்லேலூயா. 1 யோவான் 3:8 வாசிக்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ பாவம் செஞ்சீங்கன்னா நீங்க யாரால உண்டாயிருக்கிறீங்க? பிசாசினால் உண்டாயிருக்கிறீங்க. அவ்வளவுதான் கதை. இதுக்கு சர்ப்பத்தை கூட்டிட்டு வந்து எந்த வேலையும் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீ பாவம் செஞ்சுட்டேன்னா நீ பிசாசினால் உண்டாயிருக்கிற. ஏன்னா அவன் ஆதி முதலே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். இதை அழிக்கும்படியாக ஒருவர் கடந்து வருகிறார். அவர் தான் யாரு?
யாஷுவா என்று வேதம் சொல்லுகிறது. எபிரியர் 2:14-15 வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பாருங்க, இப்ப அவர் பிசாசை அவர் அழிக்கணும். அதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன? தனது மரணத்தினால் மரணத்திற்கு அதிபதியான பிசாசை அழிக்கும்படிக்கும். யாருடைய மரணத்தினால்? அவருடைய மரணத்தினால் அந்த சாத்தானை அவர் நசுக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நாம் வாசிக்கக்கூடிய 2 வித்துக்கள் என்பது 2 தான். ஒன்று, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், தேவனை ஏற்றுக்கொண்டவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் பாவம் செய்கிறவர்களாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பவில்லை. ஆனபடினால் அவர் உலகத்திற்கு வந்தார். பாவிகளாக இருக்கிற உங்கள் மத்தியில் அவர் உயிர்ப்பிக்கிற ஆதாமாக உங்கள் முன்னதாக அவர் சிலுவையில் தொங்கினார். அந்த மரணத்தின் மூலமாக மறுபடியும் அவர் பிசாசின் தலையை நசுக்கி உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ இந்த ரட்சிப்பை நீங்களும் நான் பெற்றுக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ பாவத்தின் மூலமாக பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறோம்ல, நம்மெல்லாம் ரட்சிப்பை பெற்றுக்கணும்னா என்ன பண்ணணும்? தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது. யோவான் 1:12-13 வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அதிகாரம் என் தேவன் கொடுக்கிறார். நீங்க சர்ப்பத்தின் வித்தாருங்க, பொல்லாங்கனின் வித்தாருங்க, பிசாசின் வித்தாருங்க, என்ன வேணா இருந்துட்டு போங்க. ஆனால் நீங்கள் நாமத்தை ஏற்றுக்கொள்கிற போது தேவனுடைய வித்தாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. எதை ஏற்றுக்கொள்கிற போது? நாமத்தை ஏற்றுக்கொள்கிற போது. அதனால தான் அந்த நாமம் யாஷுவா என்று சொல்லிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அதனால தான் அந்த யாஷுவா நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம். யாஷுவா நாமத்தில் தான் ரட்சிப்புங்கிறோம். அந்த யாஷுவா நாமத்தை ஆராதிக்கிற வரைக்கும் நீ சர்ப்பத்தின் வித்து தான், நீ பொல்லாங்கன் தான், நீ பாவி தான். ஆனால் எப்பொழுது யாஷுவாவை ஏற்றுக்கொள்கிறாயோ அந்த நாமத்தினூடாக உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி. அல்லேலூயா. இதுக்காக நான் போய் எங்கே பிறக்க முடியாது? சேத்தினுடைய வம்சத்தில் பிறக்க முடியாது, தாவீதின் வம்சத்தில் பிறக்க முடியாது, நான் யூதனா ஆக முடியாது. என்னால் பண்ண முடிஞ்சது ஒன்று தான். இந்த சர்ப்பத்தின் வித்தை, இந்த பாவியை, இந்த பாவத்தில் பிறந்தவனை மீட்பதற்காக வந்த ஒருவர் இருக்கிறார், யாஷுவா. அவருடைய நாமம் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய பிறப்பு எனக்கு எந்த அதிகாரத்தையும் கொடுக்காது. என்னை உயிர்ப்பிக்கிற யாஷுவா என்னை மறுபடியும் பிறக்க செய்து அந்த அதிகாரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இது மாம்சமான பிறப்பை குறிக்கவில்லை, அது ஆவிக்குரிய பிறப்பை குறிக்கிறதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாக இருக்கிற போது, நீங்களும் நானும் யாஷுவா நாமத்தை ஏற்றுக்கொண்டு அதில் உண்மையாக பக்தி வைராக்கியமாக இருக்கிற போது, என் தேவன் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சாத்தானின் சர்ப்பத்தின் வித்துக்களாகிய வார்த்தைகளை மாற்றி தேவ வார்த்தையினால் உங்களை நிரப்புகிறவர்கள். இறுதியாக 1 பேதுரு 1:23 வாசித்து முடிக்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நீங்களும் நானும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வித்து அது ஒருவேளை அழிவுக்கூடிய வித்தாக இருக்கலாம். நீங்களும் நானும் ஒருவேளை அவர்கள் சொல்லுவது போல பாவத்தின் ஊடாக பொல்லாங்கனின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்தியன் தேவன் சொல்கிறார், தேவ வசனம் என்கிற வித்து உங்களிடத்தில் வந்து என்று சொன்னால் அந்த அழிவில்லாத வித்து உங்களை அழிவில்லாமையில் அது கொண்டு சேர்க்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையினூடாக என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.